ஹாய், ஹலோ, வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட்டாப். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாவே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று தாங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம இந்த மெடிசன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் நமக்கு தமிழில் இருக்கிற பேர் தான் தெரியும். இங்கிலீஷில் யாராவது இந்த மருந்து அப்படின்னு சொன்னால் அப்படின்னா என்ன அப்படின்னு நினைப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் நமக்கு டாக்டர்ஸ் ஏதாவது ஒரு மருந்து சஜஸ்ட் பண்ணான்னா நமக்கு இது தெரியாது, தமிழில் மட்டும்தான் தெரியும். ஸோ வாங்க இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அனஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா மயக்க மருந்து. அனஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா மயக்க மருந்துன்னு அர்த்தம். அனல்ஜெசிக் அப்படின்னா வலி நீக்கம். ஆன்டிபயோட்டிக்னா எதிர்ப்பு சக்தி உள்ள மருந்து. ஆன்டிடோட் அப்படின்னா மாற்று மருந்து. ஆன்டிபயரட்டிக் அப்படின்னா காய்ச்சல் நீக்கி. ஆன்டிசெப்டிக்னா கிருமி நாசினி. ஆன்டிஸ்பாஸ்மோடிக்னா வலிப்பு நிவாரணி. கார்மினேட்டிவ் இரைப்பை குடல் வலி நீக்கி. கார்மினேட்டிவ் இரைப்பை குடல் வலி நீக்கி. டிஸ்இன்ஃபெக்டன்ட் கிருமி நாசினி. எமெட்டிக் வாந்தி உண்டு பண்ணும் மருந்து. இப்போ பாய்சன் ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா அதுக்கு நம்ம கொடுக்கறது தான் எமெட்டிக். எக்ஸ்பெக்டோரண்ட் சுவாச குழல் சுரப்பு நீக்கும் மருந்துகள். ஃபொமெண்டேஷன் ஒத்தடம். கார்ஷஸ் வாய் கொப்பளிக்கும் மருந்து. ஹிப்னாட்டிக் உறக்கம் உண்டாக்குற மருந்து. லினிவன்ட் தூக்க மருந்து. லோஷன் புண் கழுவும் மருந்து. மிக்சர் கலப்பு மருந்து. பில் மாத்திரை, நம்ம பில்ஸ்னு சொல்லுவோம். பர்கேட்டிவ் பேதி மருந்து. சிரேட்டிவ் அமைதி ஊக்குவிப்பு. ஸ்பிரிட் மனநிலைக்கு கொடுக்குற மருந்து. ஸ்டிமுலண்ட் தூண்டுபொருள். ஸோ இது எல்லாமே எப்படின்னா நம்மளோட இங்கிலீஷ் மருந்துகள். நம்ம நேச்சுரலாக யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. இது எல்லாமே நம்மளோட ஆங்கில மருந்துகள். அதோட பேர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் தமிழில் இருக்கிற இது எல்லாத்துக்குமே நமக்கு மருந்து இருக்குது. நம்ம இந்த அனஸ்தீஷியா அந்த மாதிரி இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஆபத்தாகும். இப்போ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா எனக்கு ஒரு 6 months முன்னாடி ஒரு சின்ன ஒரு உடம்பு சரியில்லாததுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். ஆக்சுவலாக அங்கே எனக்கு மருந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. அப்போ நான் எதுக்கு இந்த மருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது எனக்கு அது ஏதோ வேறு இது அப்படிங்கிறது எனக்கு ஆன்லைனில் சர்ச் பண்ணதுக்கப்புறம் புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் போய் ஹாஸ்பிட்டலில் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, வேறு ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியதை எனக்கு மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னு. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். என்னென்ன மருந்து இப்போது பேசிக்காக பேராசிட்டமல் அப்படின்னா நமக்கு இந்த வலி நிவாரணம், இந்த காய்ச்சலுக்கெல்லாம் சாப்பிட்றதுன்னு தெரியும். அனஸ்தீஷியா அப்படின்னா மயக்க மருந்து அப்படிங்கிறது தெரியும். ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா எதிர்ப்பு சக்தி மருந்து அப்படின்னு தெரியும். ஆன்டிசெப்டிக்னா கிருமி நாசினி தெரியும். ஸோ இது இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது இருக்கிறது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம்னா தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் த வீடியோ.